அப்பா போயிட்டு வரேன். சரி மக்களே. விக்ரம் பார்த்து போயிட்டு வா. சரிப்பா, நான் என்ன புதுசாக போகிற மாதிரியே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பெத்தவங்கன்னா அப்படிதால தூரமாக எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். சரிம்மா, நாங்கள் பார்த்து போயிட்டு வரோம். அங்கே போனதோடு அம்மைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு மக்களே, நீ அங்கே போய் சேர்ந்துட்ட அப்படின்னு. ஒரு 2 வாரம் இவங்ககிட்டேருந்து தனியாக எஸ்கேப் ஆகி ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கே போயிட்டு ஃபோனில் பண்ணணுமா? சரிம்மா, நான் டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணுவேன் சரியா? சரி மக்களே, நல்லா சாப்பிடு. அந்த ஊரில் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குன்னா அதையும் வாங்கி சாப்பிடு சரியா? அட என்ன நீ, அவன் வெளியூருக்கா வாட்டி போகிற மாதிரியே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? பிஸ்னஸ் ட்ரிப்பு அது இதுன்னு அவன் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கான். ஆமாங்க, என்னமோ எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு. கடவுளே, ஏதாவது ட்ராமாவை போட்டு போகிறதுக்கு எடுத்து விட்டுருமான்னு தெரியலையே. எங்க லேட் ஆகிட்டே இருக்கு, போகும்போது அப்படியே அம்மா அப்பாவையும் கூப்பிடணும். அம்மா, நீங்களும் ஏர்போர்ட் வரைக்கும் வரீங்களா? விக்ரம், காரில் எங்கே இடம் இருக்கு? லக்கேஜ் வைக்கும் போதே பாதி காரு நிறைஞ்சிடும். அப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய காரில் எங்கள் அம்மாவுக்கு மட்டுமா இருக்கிறதுக்கு இடம் இருக்காது? இல்லை விக்ரம், நான் அப்படி சொல்லலை. அம்மா நீயும் வாமா, காரில் எல்லாம் இடம் இருக்கும். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வராங்கல்ல, திருப்பி அந்த காரில் அவங்க ஒன்று இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. வேண்டாம் மக்களே, நீ போயிட்டு வா. அங்கே வந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். எம்மா நல்ல வேலை வரலன்னு சொல்லிட்டு. டேய், ஆல்ரெடி லேட் ஆகிட்டே இருக்கு ஃப்ளைட்டுக்கு, சீக்கிரமா கிளம்பு. சரி விவேக், எங்கேயும் போகாத, வீட்டிலே இரு, அம்மா அப்பா பார்த்துக்க. அப்புறம் அம்மா இந்த பிபி டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக எடுக்கவே மாட்டாங்க, அப்பப்போ ஞாபகப்படுத்து சரியா? டேய், என்னமோ 2-3 வருஷத்துக்கு போற மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்க. 2 வாரம் தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே. நீ போனதோடி நாங்களே எங்கேயாவது ட்ரிப்பு போயிடுவோம். எது ட்ரிப்பு போறியா? ஆமா, பின்ன நாங்க வீட்டுல இருந்து என்ன செய்ய போறோம்? அம்மா அப்பா நாங்க 3 பேரும் எங்கேயாவது ட்ரிப்பு போயிடுவோம். டேய், என்னை விட்டுட்டு எங்கேயாவது போன? இங்க பாரு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, ஒழுங்கா ஹனிமூன் ட்ரிப்பு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. நாங்க ஒன்றும் வெளியூருக்குலாம் ஒன்றும் போகல, இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு வருவோம், அவ்வளவுதான். எங்க சுத்தினாலும் சரி, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். ஒழுங்கா நம்ம 3 பேரும் வீட்லயே இருங்க. சரி 2 பேரும் சண்டைப்படாதீங்க. மக்களே லேட் ஆயிட்டு, கிளம்பியா? லக்கேஜ் எல்லாம் டிரைவரை எடுத்து கொண்டு வந்து வைக்க சொன்னேன். சரிப்பா. அம்மா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன். சரியா? போயிட்டு வா. விக்கி பாய்டா, பாத்துக்கோ. நான் பாத்துக்கிட்டே, நீ போயிட்டு வா. ஹாப்பி ஜர்னி. தேங்க்ஸ் விக்கி. ஆண்டி அங்கிள் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. எதனாலும் ஃபோன் பண்ணு சரியா? சரி ஆண்டி. பார்த்து போயிட்டு வாமா. சரி அங்கிள். பாய் விவேக். பாய் அபி. இவங்க கிளம்பினதோடி அம்மாவே அப்பாவே நைஸா பேசி சத்யா ஊருக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அங்க போயிட்டு எப்படியாவது பேசி அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு தான் திருப்பியே வருவேன். இனிமே இப்படி ஃபீல் பண்ணி பொறுமையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நம்மளே போய் அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்துட வேண்டியதான். லக்கேஜ் எல்லாம் காரில் எடுத்து வச்சிருக்கு, எல்லாமே கவனமாக எடுத்து வைங்க. அங்கே போய் இறங்கினதும் கரெக்டாக லக்கேஜ் எல்லாம் பார்த்து எடுத்து வைங்க சரியா? ஜாக்கெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க தானே? ஏன்னா அங்கே கிளைமேட் கொஞ்சம். எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே மிஸ் ஆயிட்டனால அங்கே போய் வாங்கிடலாம். சரி, பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்துட்டீங்க தானே? எல்லாமே எடுத்துட்டேன்ப்பா. மாதிரி ஏர்போர்ட்டில் போய் செக்இன் பண்ணும்போது தான் ஒன்றா தேட வேண்டியது. இல்லைப்பா, எல்லாமே அவள் ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க 2 பேரும். சரிப்பா. பார்த்து போயிட்டு வாங்க மக்களே. சரிம்மா, பாய். அம்மா என்ன அளவா செய்யுங்க? அட என்ன சிவகாமி இது, பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படியே அழுதுட்டு நிப்பவ? இல்லைங்க, ஏதோ மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு அவன் என்னமோ வாட்டி போற மாதிரி அழுதுட்டு நிக்க. அதானே, நீலி கண்ணீர் எப்படி வடிக்குது பாரு. சும்மா இருல, உனக்கு எங்க தெரியும்? ஏம்மா, எதுக்கு எடுத்தாலும் அழுது எங்கம்மா போய் படிச்ச? உனக்கு கண்ணீர் எல்லாம் எங்க இருந்துதான் வருதோ தெரியல. என் கஷ்டம் எனக்கு. என்ன அவன் போயிட்டு திரும்பியே வரமாட்டான், அங்கேயே செட்டில் ஆக போற மாதிரியே பேசிட்டு இருக்க. 2 வாரம் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள போயிடும், அவன் திரும்பி வந்து நிப்பான். ஏம்மா, ஹனிமூனுக்கு தானம்மா போயிருக்காங்க. போல பேசாம. ஏம்மா, அவன் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கான். அப்பெல்லாம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், ரூமுக்குள்ளேயே இருப்பேன். அந்த வீட்டுல நீ தனியா தானே இருப்ப, அப்பவும் அழுதுட்டே தான் இருப்பியா? தெரியல, அந்த டைம்ல பிசினஸ் ட்ரிப்பே போயிட்டு ஒரு 2-3 நாள் வந்துருவான். இப்போ 2 வாரமா அதான். ஏம்மா, அவன் தனியா போகல, பொண்டாட்டி கூட போயிருக்கான் தானே உனக்கு கஷ்டமா இருக்கு? எங்க நைஸா கூட்டிட்டு போய் பையனை அவங்க பக்கம் திருப்பிடுவாங்களோ, இதுதானே உன் பயம்? எல்லா மாமியாருக்கும் இதுதானே பயம். போல பேசாம. ஏப்பா, போறத பத்தியா? அம்மைக்கு பயமே அதுதான். எங்க அன்னிக்காரிய அண்ணனை மயக்கி எடுத்துருவாளோன்னு பயம். ஆமா, அதுக்கு தான் இப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. சரி உள்ளவா மக்களே, நிறைய டீ ஏதாவது போட்டு குடிப்போம். சரிப்பா. சும்மா வேணும் அழுதுட்டே போகாம எனக்கு பையனுக்கு ஸ்ட்ராங்கா 2 கப் டீ போடு. ஆமா, அதுக்கு தானே நான் இந்த வீட்டில் இருக்கேன். நானே என் பையன் ஊருக்கு போயிட்டானேன்னு வருத்தத்தில் இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து எனக்கு டீ போட்டுட்டாங்க. நினைச்சேன் கடைசியில இதுதான் நடக்கும்னு. சாப்பாடு நல்லா சூப்பரா இருக்கு.
கோயில் சாப்பாடு தான் அப்படிதான் இருக்கும், சூப்பரா இருக்கும். போன வருஷம்லாம் நீ எங்க கூட சாப்பிட வந்துட்டு சாப்பிடவே இல்லை, ஞாபகம் இருக்கா? ஆமா நந்தினி, நான் இப்போ அதுதான் யோசிச்சுட்டே இருந்தேன். போன வருஷம் இந்த டைம்ல நான் ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு என்னாலும் பண்ணிட்டு இருந்தேன் பத்தியா. சே, எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. அக்கா, உங்களுக்கு பேண்ட் சட்டையை விட இந்த சுடிதார் தான் சூப்பரா இருக்கு. அப்படியா? உங்க அத்தானே இதுதான் சொல்லுவாங்க. சரி சத்யா, இன்னைக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம் உண்டா? நேற்றுக்கு மூவி எல்லாம் பார்த்துட்டு உறங்கும்போது ஜாலியா இருந்துச்சு பத்துக்க. இன்னைக்கு சினிமா போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. நார்மலா 2 நாள் போடுவாங்க. போன வருஷம் எல்லாம் 2 நாள் மூவி இருந்துச்சு. சுபின் கிட்ட கேட்டேன், என் பட்ஜெட் இல்லக்கா, அதனால ஒரு நாள் தான் அப்படின்னா. இன்னும் 2 நாளைக்கு எந்த ப்ரோக்ராமும் இருக்காது, வீட்டுக்கு போயிட்டு உறங்க வேண்டியதான். சே, இன்னைக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருந்தால் நல்லா இருக்கும் பத்தியா. மத்தியானம் போல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. நமக்கு ஜாலியாகவே இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் வச்சாதானே போய் பார்க்க முடியும். பேசாம நீ ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடு. அக்கா, நான் வேற ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தான் தெரியாது. ஃபர்ஸ்ட் நீ என்ன விஷயம்னு சொல்லு, ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நான் சொல்லுவேன். அக்கா, அத்தான் கிட்ட சொல்லி எல்லாரையும் சினிமா கூட்டிட்டு போக சொல்ல. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கு. அத்தா இருக்காங்க, ஆதி அத்தா இருக்காங்க, மாதிரி கார்த்திகனே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வருவோம். அக்கா, நீ தான் எப்படியாச்சும் இந்த பிளானை வீட்டில் போய் நீ பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இம்மா, என்னால எல்லாம் முடியாது. நான்லாம் சொன்னா உங்க அத்தன் கேட்கவே மாட்டாங்க. வேணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணன்கிட்ட சொல்லுங்களேன். குமாரி, நீங்க எல்லாம் சொன்னா கூட கேட்பாங்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. வேணும்னா நீ பேசுங்க, நான் வேணா சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஐயோ, எப்படியாவது ஓகே பண்ணிட்டாங்கன்னா இவங்க கூட மூவிக்கும் போயிட்டு வந்துடலாம். இப்போ வரைக்கும் சினிமா பார்க்க சான்ஸே கிடைச்சதில்ல. சரி, நம்ம எல்லாரும் மட்டும் போலாமா இல்ல பெரியவங்களையும் கூப்பிடலாமா? எல்லாரும் சேர்ந்து பண்ணா தானே ஜாலியா இருக்கும். அம்மா, சித்தி, பெரியம்மா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து போலாம். இவ ஒருத்தி காரியத்தை கெடுத்து விட்டுருவாப்புல இருக்க. திருவிழா அப்படின்றதுனால வீட்டில் எல்லாருக்கும் வேலை இருக்கும், எல்லாரும் வரமாட்டாவ. நம்ம எல்லாரும் வேணா சேர்ந்து போயிட்டு வருவோம். நீ உங்க அத்தான் கிட்ட கேளு, நான் லைட்டா சப்போர்ட் பண்ணுவேன். ஐ ஜாலி. செகண்ட் ஷோ போலாமா? எது செகண்ட் ஷோவா? அது வீட்டிலேருந்து போவதுக்கே 9 மணி ஆயிடும், திருப்பி வரும்போது 1 மணி 2 மணி ஆயிரும். ஊருக்குள்ள அவ்வளோ லேட்டாலாம் வரக்கூடாது நந்தினி. ஆமா, வரக்கூடாது. இவ்வளோ பேர் இருக்கும்போது யார் வருவாங்க? இப்படிதான் ஒரு நாள் திருவிழாக்கு முன்னாடி நாங்கள் ஷாப்பிங் போறோம்னு போனோம். வரும்போது ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிட்டு. அன்னைக்கு நைட்டு எப்படி பயந்துட்டே வீட்டுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்னென்ன அமானுஷமா நடந்துச்சு. என்னக்கா சொல்லுங்க? ஆமா, அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வேற வீட்டுக்கு வந்தோமா, அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. எப்படி பயந்தேன் தெரியுமா? நான் அதெல்லாம் உனக்கு பிரம்ம. நான் தங்கிட்ட சொல்லுவேன், செகண்ட் ஷோ போகலாம், அப்பதான் ஜாலியா இருக்கும். நைட் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு வரும்போது சூப்பரா இருக்கும். ஏதோ ஒண்ணு, நீ சொன்னா கேட்கவா போற? நீ உங்க அத்தான் கிட்ட பேசு, அவரு சரின்னு சொன்னா போலாம். சரி, அப்ப சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க. சிவகாமி, என்ன சிவகாமி இது? சின்ன பிள்ளை மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க. ஒன்றும் இல்லைங்க, என்ன இப்படியே விடுங்க, கொஞ்ச நேரத்துல நானே சரியாயிடுவேன். என்னம்மா இது? அவன் முத வீட்டை விட்டு வெளியே போன மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்க. ஒரு 2 வாரத்துல திருப்பி வந்துருவான். இதுக்கு இப்படி இருக்கணுமா? தெரியலங்க, அவங்க கிளம்புனது இருந்தே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எதுக்கு நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரம் என்ன இப்படியே விட்டுருங்க. சரி, நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? நீ வீட்லயே இருக்கிறதுனால தானே உனக்கு இப்படி இருக்கு. போ, பேக்குள்ள துணியெல்லாம் எடுத்து வை. எதுக்கு? நீ அன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேல, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இல்லைங்க, நான் வரல. அம்மா, அப்பா, என்ன யார் டீ எல்லாம் போட்டுட்டு வந்திருக்க? ஏன் நான் டீ போட்டு தந்தா குடிக்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, கூடு. ஏம்மா, சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காம இந்த டீ எடுத்து குடி. அம்மா, எதுக்குமா இப்படி இருக்க? அப்பா சொன்ன மாதிரி நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம். இல்ல தம்பி, எனக்கு ஒரு இடம் போக பிடிக்கல. மனசு என்னமோ கஷ்டமா இருக்கு. அவன் எப்பவும் போவான் தான், இந்த வாட்டி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சரிம்மா, நம்ம இப்ப வேற எங்கேயாவது போவோம். கோயிலுக்கு போவதுன்னு பிடிக்கல, பேசாம ஊருக்கு போவோமா? லே, நீ பேசி எதுல வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சா சரிதான். சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவெடுத்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். வீட்டுல இப்படியே இருக்கிறதுக்கு சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். நானும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறதுக்கு? அண்ணே ஹனிமூன் போயாச்சு. என்னையா சொல்லுங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு தம்பி, நீங்க போங்க. டீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா? சொல்லியும் போங்க. என்னம்மா அவன் சொல்லிட்டு போறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, அவன் இவ்வளவு சொல்லியுமா உங்களுக்கு தெரியல? திருவிழாக்கு எல்லாரும் கூப்பிட்டுட்டு போனாங்கல்ல, திருவிழா பார்க்க போவோமான்னு கேட்கான். அட ஆமா, பத்தியா? திருச்செந்தூர் போவதுக்கு திருவிழா பார்க்க போவோம். திருச்செந்தூர்ல ஒரே கூட்டமா, சாமி பார்க்கறதுக்குலாம் இப்ப ரொம்ப நேரம் கியூல நிக்கணுமா? ஆமா, நானும் இந்த யூடியூப்ல பார்த்தேன், அதனாலதான் போவாண்டான்னு சொன்னேன். சரி, அப்போ ஊருக்கு போறதுக்கு அவன் வரேன்னு சொன்னானா? அவன் எதுக்கு வரேன்னு சொல்லுவான்? அது உங்களுக்கு தெரியாதா என்ன? புரியல சிவகாமி. அவன் அங்க எப்படியாவது சத்யாவோ பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணலான்னு அவன் யோசிச்சு வச்சிருக்கான். அட, இது என்ன புது கதையா இருக்கு? நான் அன்னைக்கே சொன்னோம்லங்க, அவங்க எல்லாம் இங்க இருந்து போனதுல இருந்தே இன்னும் என்ன இந்த பாடம் படுத்திட்டு இருக்கான். ஏமா அங்க போவோம் கேப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பதில் சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி நம்ம மேலும் அவங்க கிட்ட இதை பத்தியே கேட்குது? அது நல்லாவும் இல்லைல்ல. எனக்கும் தெரியுது, ஆனா நம்ம அவனை பத்தியே யோசிக்கணும். அவனுக்கும் அந்த பிள்ளையே பிடிச்சு போச்சு, கொஞ்சம் நாள்ல எல்லாம் சரியாயிடும். சிவகாமி, எனக்கு பயமே ஒண்ணுதான். அவன் அந்த 5 பிள்ளைய நினைச்சிட்டு தான் இப்படி சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கான். மற்றபடி சத்யாவை நல்லா புரிஞ்சுட்டு அவளை விரும்பி அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அதனால அந்த பிள்ளையோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுல. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க.
இல்லைங்க, எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவனாலையும் டக்குன்னு எல்லாம் மாற முடியாது. நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஒருவேளை கல்யாணம் பண்ணி வச்சா சத்யாவே அவனுக்கு பிடிச்சிட்டு பழையதெல்லாம் அவன் மறந்துட்டான்னா சந்தோஷம் தானே. ஒருவேளை அப்படி நடக்கல, நாளை பிள்ளை அந்த பிள்ளைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நடந்த கதை. இது வெளியே ஒரு ஆளுக்கு கூட தெரியாது. அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அவங்க சொன்ன டேட் வச்சு பார்த்தா நாளைக்கு 5ஆம் திருவிழா. நாளைக்குல இருந்து அங்க நல்ல மேளமா இருக்கும். அதனால நம்ம போவோமா? அப்படியா, சொல்லுங்க. ஆமா போவோம். நைஸா அப்படியே பேசி நம்மளெல்லாம் பார்த்து நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுன்னா, ராணி வீட்டுக்காரி இங்கே வந்து ஒரு நாள் தானே நின்னாங்க. அதில் நம்மளை பற்றி முழுசாக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்ம அங்கே போய் நின்று நம்ம பையனை பார்த்து பிடிச்சி போய் அவங்களே சரின்னு சொன்னால் சந்தோஷம் தானே. நீ சொல்லதும் கரெக்ட் தான், ஆனால் பெரியவன் இல்லாம சும்மா போவோங்க, பேசுறத பேசுவோம். சரி, அப்படின்னா வேணா நாளைக்கு கிளம்புவோமா? சரிங்க, நாளைக்கு கிளம்புவோம். நான் தம்பிக்கிட்ட சொல்லியே நல்லா சந்தோஷப்படுவான். தாய் மகனும் கடைசியில் அவங்க சொல்லதையே நடத்திடுவாங்க. எம்மா ஒரு வழியா சம்மதிக்க வச்சாச்சு. இனிமே அங்க போறோம், சத்யா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸை போடுறோம், கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரோம். இது ஒண்ணுதான் உன் டார்கெட்டாவே இருக்கணும் விவேக்கு.